பொதுவாக நம்ம செய்கிற தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொருத்தர் மேலே குறை சொல்லுவோம். அது மனித இயல்பு தான். ஏன்னா 100% முழுமையாக நல்லவர்கள் இந்த உலகத்தில் யாருனாலும் இருக்க முடியாது. ஒரு தேவைக்காக ஒரு 2 பேர் உங்ககிட்ட வர்றாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவர்கிட்ட நல்லவராயிடுறீங்க, அதனால் பாதிக்கப்படுறவர்கிட்ட கெட்டவராயிடுறீங்க. இதுதான் உலக இயல்பு. ஆனால் அரசியலை பொறுத்தளவுக்கு புதுசாக ஒரு கட்சி உள்ளே வருது அப்படின்னா அதில் நம்ம ஒன்றும் வாழ்த்தணும், இல்லாட்டினா வையமாவது இருக்கணும். ஏன்னா இப்போ நான் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் இப்போ தான் உள்ளே வந்திருக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு சினிமாவில் அவருக்கும் ஒரு பெரிய மாஸ் இருக்கார், சூப்பர் ஸ்டார் இடத்துல இருந்து இப்போ உள்ளே வந்திருக்கிறாரு கண்டிப்பான முறையில். அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியாது. ஏன்னா இன்னும் அதிகாரம் கயிறு கொள்ள இன்னும் ஒரு தேர்தலில் கூட அவர் சந்திக்கலை. இப்போ தான் முதன்முறையாக சந்திக்க போகிறாரு. ஆனால் ஓட்டு வங்கி கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அவர்களுடைய ரசிகர்கள் பூரா அவருக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி இளைஞர்களும் ஓட்டு போடுறதுக்கான 100% வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த துரைமுருகன் தொடர்ந்து தரக்குறைவாக விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இந்த 41 பேர் கரூரில் இறந்தது அப்படின்னா அது இறந்தது அப்படிங்கிறது எத்தேச்சே நடந்தது. இதவே வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறது ஒரு கேவலமான அரசியலாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் இதை தான் பேசிக்கிட்டு விஜயவே தான் குறி வச்சு தாக்குறாரு. நீங்கள் ஆளுங்கட்சியை குறை சொல்லுங்கள். 2 கட்சி இங்கே அதிகாரத்தில் இருந்திருக்கு, இப்போ திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது. நீங்கள் அரசியலில் வளரணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா ஆளுங்கட்சி என்ன தவறு செய்யுதுன்னு சுட்டி காட்டினா மட்டும்தான் மக்களுக்கு புரியும். அது பெரிய லெவலில் உங்களை எடுத்து சொல்லும் மக்கள்கிட்ட. இன்னும் அரசியலுக்குள்ளேயே வரல, அவரை ஏன் பார்த்து இவ்வளோ பயப்படுறீங்க, எங்களுக்கு பயம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள் முகத்தை பார்த்தாவே அவ்வளோ பயம் தெரியுது. அதனால் தொடர்ந்து நீங்கள் தமிழக வெற்றி கழகத்து மேலே நீங்கள் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது உங்களை தான் கண்டிப்பான முறையில் பாதிக்கும். இளைஞர்களுக்கான ஓட்டு சதவீதம் உங்கள்கிட்ட இருக்கிறது கண்டிப்பான முறையில் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிந்தித்து செயல்படுங்கள். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.